இந்த நாளில் நாம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாமெல்லாம் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தோடைய உச்சன் தலையின் மேல் வருவதாக. ஒரு விஷய கண்களை முடிந்த வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பார்மையான இந்த நாளுக்காக நெஞ்சியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் துதிக்கும்படியே ஆராதிக்கும்படியே கர்த்தனை பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைபடும்படியாக செபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் ஆண்டவரே தயவாய் நீங்க மாற்றி போடுங்க. கேட்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தனை கிருபை பாராட்டுங்க. அடிமை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தவனுடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. இன்னும் நீங்க அடுத்த ஒரு நபர் என்னாகும் 23 எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்கலாம். அது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாது. அதாவது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் அங்கே யாக்கோபு சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கலாம், அது விசேஷித்த விதமான ஆசீர்வாதம் என்று சொல்லி தன் 12 பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து கடைசி காலத்துல வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன நடக்கும், எப்படி இருக்கும், இந்த உலகத்தின் முடிவு காரியங்கள், கடைசி கால தீர்க்க தரிசனங்களை குறித்து ஒவ்வொரு சந்ததி ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து அங்க சொல்லி கொண்டு வருகிறார். அப்ப சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கலாம், அது விலையேற பெற்றது. விலையேற பெற்றதா இல்லையா? மேற்பட்ட விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் பெற்றெடுத்தது ஒன்னே ஒண்ணு. எத்தனை? ஒன்னே ஒண்ணு. அதன் வழியில வந்த ஈசாக்கு பெற்றெடுத்தது 2 தான். நான் யாக்கோபு பெற்றெடுத்தது 13. மொத்தம் 12 கோத்திரங்கள், ஒரு பெண் மகள், 13 பிள்ளைகள். மேலே மக்களை பெற்ற மகராசி எல்லாம் முற்பிதாக்களை பார்க்கலாம் மேற்பட்டவர்கள் தான். கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல கர்த்தர். அவர் அந்த ஆசீர்வாதங்களை சொல்லும் போது, என் முற்பிதாக்களை பார்க்கலாம் என்னுடைய ஆசீர்வாதம் மேற்பட்டதா இருந்தது என்று சொல்லி, அது யாருக்கெல்லாம் தன் சகோதரர்கள் யாரெல்லாம் விசேஷித்தவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தலைமையில அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும் என்று சொல்லி யாக்கோபு அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல அங்க சொல்லும் போது அவனை குறித்து அங்க சொல்ல அந்த வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி
உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால், அதாவது பூமியின் உயர்ந்த இடங்களில் அவனுடைய சுதந்திரம், அவனுடைய ஆசீர்வாதம் காணப்பட்டுச்சு. அப்பேற்பட்ட சுதந்திரத்தினாலே நான் உன்னை என்ன பண்ணுவேன், போஷிப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்க யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகும் 23:23 வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டாயிடுச்சு, கர்த்தர் எப்படியெல்லாம் அவனை ஆசீர்வாதித்தார் என்று சொல்லி கொஞ்ச காலத்தில் அவனை குறித்து சொல்லப்படும் என்று சொல்லி அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். நம்ம அந்த என்னாம 23:10 வாசிங்கன்னா, வாசிங்க 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், அவனுடைய ஆசீர்வாதத்தை எண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி அங்கு அந்த யாரு சொல்லுகிறார், பிழையாம் தீர்க்கதரிசி சொல்லுவதை நான் பார்க்க முடியும். யாக்கோபுடைய தூளை எண்ணத்தக்க, ஏன்னா அவ்வளவாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் நீங்க வாசினா ஏசாயா 29 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அவர் அவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி, ஏன் நான் இவ்வளவு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன்னா, யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் அவ்வளவு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதங்கள். அவ்வளவா இன்னும் நீங்க வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். யாக்கோபு எப்படியெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். யாக்கோபு இங்க சொல்லுகிறார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறான். முற்பிதாக்களை பார்க்கலாம் என்னுடைய ஆசீர்வாதம் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம், மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இங்கு வேதம் அவனை குறித்து நாம் பார்க்கும் போது ஒரு ஐகானிக்கா கர்த்தர் யாக்கோபை வைத்து ஆசீர்வதித்தை நாம் பார்க்க முடிகிறது. அவனை பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை, அவருடைய மகத்துவத்தை ஒவ்வொரு மனிதர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவனை ஒரு ஐகானிக்காய் தேவன் மாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. அவனை பார்க்கும் போது கர்த்தர் எப்படியாய் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவாய் கர்த்தர் என்ன பண்ணார், யாக்கோபை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். அதே போலதான் தேவன் நம்மளையும் ஒரு ஐகானிக்காய் மாற்றும்படியாக தேவன் நம்மளை விரும்புகிறார். நம்மளை பார்க்கும்போது அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாக, எப்படி யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டானோ, முற்பிதாக்களை பார்க்கலாம் என்ற ஆசீர்வாதம் மேன்மையானது என்று சொல்லி சொன்னானோ, அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஐகானிக்காய் மாற்றும்படியாக தான், நம்மளை பார்த்து அநேகர் ஆண்டவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் நம்மளையும் முன்குறித்தவராக இருக்கிறார். அப்ப அந்த முன்குறித்த தேவன் அவர் விரும்புகிற வழியாய் நாம் மாறும் போது, ஏன்னா யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். நீங்க வாசிங்கன்னா மல்கியா 1:2-3 வசனத்தை வாசிங்க. மல்கியா 1:2-3 வசனங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறான், யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் என்ன பண்ணேன், வெறுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் இங்கே யாக்கோபை சிநேகித்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில
இப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை பூமியில ஒரு ஐகானிக்காய் தேவன் மாற்றினார். அதற்கு காரணம் என்னவென்றால் யாக்கோபை தேவன் நேசிக்கிறவராக, யாக்கோபுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய இருதயத்தை மகிழ செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தனால அவருடைய நேசம் அவன் மேலே கடந்து வந்தது. அதனால கர்த்தர் அவனை என்ன பண்ணார், பூமியில நல்ல ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்ன பண்ணார், அவனை மாற்றினார். ஆனால் ஏசாவையோ நான் என்ன பண்ணேன், வெறுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ரெண்டு கேரக்டர் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த வேண்டும், நம்மளை ஒரு ஐகானிக்காய் மாற்ற வேண்டும் என்றால் யாக்கோபை தேவன் எப்படி நேசித்தாரோ அதே போல தேவன் நம்மளையும் நேசிக்க வேண்டும். நேசிக்கிறார், நேசிக்கலன்னு சொல்லல. ஆண்டவர் நம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் என்றால் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அன்பு கூர்ந்தார். எப்படி யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை நேசித்தேன், சிநேகித்தேன், அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறாரா, அதே போலதான் தேவன் உங்களையும் என்னையும் என் மேலும் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலம் நம்மளை என்ன பண்ணார், அந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக தேவன் நம்மளை மாற்றினார். ஏன் உங்களுக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதம் இன்னும் அநேக லிஸ்ட் போட்டு சொல்லலாம், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் தேவன் யாக்கோபை நேசித்தார். அதே போலதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் நேசித்திருக்கிறார். எப்படி யாக்கோபு இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருந்தானோ அதே போலதான் நீங்களும் நானும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தான் தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இல்ல வித்தியாசமா பாக்குறீங்க. தேவன் நம்மளை நேசித்த என்னவென்றால் எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக தான் இன்றைக்கும் தேவன் நம்மளை நேசிக்கிறவரா. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம், நீதிமானாய் மாற்றப்பட்டோம். ஆண்டவருடைய கிருபை நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படுது, அவருடைய ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு எவ்வளவோ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோட நம்மளும் சுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மளை நேசித்தபடியினாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். என்றால் தேவனுடைய அன்பு நம்ம மேல இருக்கிறனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த ஜீவனை தேவன் என்ன பண்ணுகிறார், பாதுகாத்து ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இன்னும் நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் மாற ஆரம்பிக்கும் போது அவர் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நம்ம இடத்துல கடந்து வர ஆரம்பிக்கும் என்றால் கர்த்தர் எப்படி யாக்கோபை உயர்த்தினாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அங்க யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாருங்க. நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன் அல்ல. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய மெய்யான தேவன் அவர், யாரையும் வெறுக்கக்கூடிய. ஆனாலும் ஏசாவுடைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மேலும் மேலும் ஆண்டு இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடியதாய் காணப்பட்டுச்சு. அதனால அவர் வாய் விட்டு சொல்றார், ஏசாவை நான் வெறுத்தேங்கிறார். ஏசாவை நான் வெறுத்தேன். ஆனாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் வாழும்போது நமக்குள்ள யாக்கோபுடைய கேரக்டர் இருக்கும், யாக்கோபுடைய பர்சனாலிட்டியா இருக்கும்,
ஏசாவுடைய பர்சனாலிட்டியும் இருக்கு. ஆனா அந்த கிருபையின் காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால நம்ம எல்லாம் மீட்கப்பட்டனால இன்னைக்கும் தேவன் நம்மளை நேசித்து ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனா இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் மாற ஆரம்பிக்கும் போது அவர் நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு விட்டு கொடுத்து நான் வாழ ஆரம்பிக்கும் போது எப்படி யாக்கோபை உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தலங்கள்ல கொண்டு போய் வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய குடும்பத்தை அங்கே கொண்டு போய் வைத்து என்ன பண்ணிறார்? அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்மளால சாட்சியாய் சொல்ல முடியும், என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கலாம், என்னுடைய ஆசீர்வாதம் மேன்மையானது என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நேசம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அது வெளிப்பட்டனாலதான் தம்முடைய குமாரனே நமக்காக அனுப்பி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருந்தார். அப்ப அந்த நேசத்தை புரிந்த நாம் அவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசிங்களா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 29-34 வரை அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். அந்த முழு சம்பவத்தை நீங்க கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் கவனமா இதை பாருங்க. அந்த வார்த்தைகளை ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர், இந்த பேரை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ஏதோம்னு எங்கெங்க வேதத்துல வருகிறதோ அது எல்லாம் ஏசாவை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியம். ஏசாவுடைய மறுபேர் தான் ஏதோம். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்றால் அது தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு வரும். யாரு மூத்த பிள்ளையோ அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு சேரும். அது மாத்திரம் கிடையாது, அந்த தகப்பனுடைய அந்த 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 தரிசனம் இருக்குல்ல, அது அப்படியே அவன் தலைக்கு வரும். அதை கேரி ஓவர் பண்ணி அவன் போய்கொண்டே இருக்க வேண்டும். தகப்பன் தேவனுடைய திட்டத்தை தன் வாழ்க்கையில கேரி ஓவர் பண்ணி கொண்டு போக வேண்டும். அதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தோட ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். ஆனால் இந்த ஏசா அதை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை அலட்சியம் பண்ணினால்தான் தேவனுக்கு ஏசா மேல வெறுப்பு வரும்படியான காரியங்கள். ஏன்னா இந்த சிரேஷ்ட புத்திர பாகங்கள் ஒரு சாதாரண ஒரு அது விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் அது விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அந்த தகப்பனுடைய அந்த வம்ச வழியில அந்த பேர் வந்துகிட்டே இருக்குங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆபிரகாம் ஈசாக்கு ஏசான் தான் வரணும். ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா அப்படியே அது கேரி ஓவர் ஆகி போயிட்டே இருக்கு. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை அந்த வம்சவழியை படிக்கும் போது அதுல ஏசாவுடைய பேரு வர வேண்டும். அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகத்துடைய ஆசீர்வாதம். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட ஏசா அதை அலட்சியம் பண்ணினான். அதை அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபோ அதை குறித்து கண்ணும் கருத்துமாயிருந்தான். யாக்கோபு 2வது பிறந்த மகன். அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் தேவனுடைய தரிசனத்தை குறித்து யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் ஒரு வேதனை இருந்து கொண்டே இருந்துச்சு.
ஐயோ இந்த சேஷ்ட புத்திரப்பாக எனக்கு கிடைக்கலையே, இந்த தேவ திட்டத்தை என்னால சுமந்து கொண்டு போக முடியலையே, இவனோ ஏசாவோ இதற்கு பாத்திரவனாய் உள்ள இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஏசாவோ அதை அலட்சியம் பண்ணுகிறவனாக அந்த 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 சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அதற்கு ஏற்றாற் போல அந்த வாழ்க்கையில், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அவனுடைய அனுதின வாழ்க்கையை பார்த்து யாக்கோபுக்குள்ள இவன் இதை அலட்சியம் பண்ணி அசட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறானே என்று சொல்லி அந்த வேதனை அவனுக்குள்ள பெருகும் போது, ஒரு சான்ஸ் வரும்போது அந்த சிரேஷ்ட புத்திர பார்த்து எனக்கு கொடுன்னா அதை ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்ன பண்ணா அதை கொடுத்து விட்டு அவன் போனான் பாருங்க. அந்த தேவ தரிசனம் தேவ திட்டத்தை என்ன பண்ணா அலட்சியம் பண்ணின ஒரு மனுஷனாய். ஆனால் யாக்கோபு அதுக்கு பாத்திரவனாய் இல்லாத அதுக்கு தகுதி இல்லாதவனாய் இருந்த போதிலும் அந்த இடத்துல அதை பெற்றுக்கொள்கிறவனா இருக்கும்போது தான் அங்கதான் ஆண்டோடைய நேசம் யாக்கோபுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. யாரை நேசிக்க வேண்டுமோ அந்த ஏசா என்ன பண்ணுகிறான், அந்த பாசத்திலிருந்து அந்த ஆண்டோடைய நேசத்திலிருந்து ஆண்டோடைய திட்டத்திலிருந்து அவன் வெளியே போகிறவனாக காணப்பட்டான். அதனால்தான் ஆண்டோடைய நேசம் வெளிப்பட்டு யாக்கோபை தேவன் இந்த பூமியில உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு போய் வைத்து ஆசீர்வதிச்சாருங்க. நீங்க வேதத்துல அநேகருடைய சவுலும் அதே போலதான். தேவன் தனக்கு கொடுத்த அந்த திட்டத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். சவுல் ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கினும் பூமியில இருக்காதபடிக்கு நீ என்ன பண்ண வேண்டும், அழித்து போட, என் இருதயத்துல அந்த காரியம் இருந்துகிட்டே இருக்கு என்று சொல்லி மோசேட்ட சொல்லுவாரு. சவுலுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க், அந்த அமலேக்கியன் என்ன பண்ண வேண்டும், அழித்து போட வேண்டும். ஆனால் அமலேக்கியன் ராஜாவை உயிரோட வச்சு எல்லாம் நல்ல கொளுத்த அந்த மிருகங்கள்லாம் உயிரோட வச்சு ஒன்றுக்கும் உதவாத மாத்திரம் கொண்டு போட்டான். அதனால்தான் சவுல் ராஜா தனக்கு கிடைத்த அந்த ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான். தாவீதை இன்னைக்கு எப்படி நாம் தாவீதை குறித்து பேசுகிறோமோ அதை காட்டிலும் மேன்மையாக நாம் சவுலை குறித்து பேச வேண்டும். அதற்கென்று அழைக்கப்பட்டவன் தான் சவுல். அந்த தரிசனத்தோட அந்த திட்டத்தோட எப்படி அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் முதல் மனுஷன், அதாவது முதலாவது பிள்ளைக்கு கிடைக்கிறதோ, இஸ்ரவேல் தேசத்துல முதல் ராஜாவாக தேவன் சவுலை தெரிந்து கொண்டாருங்க. அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துடைய ஆசீர்வாதம் சவுளுடைய வாழ்க்கையில அந்த தேவ திட்டத்துல எப்படி நாம் தாவீதின் வம்சவழின்னு சொல்ற பார்த்தீங்களா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதுக்குள்ள வர வேண்டியவன் சவுலும் ஒருத்தன். ஆனா அதை அலட்சியம் பண்ணினா அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால இந்த பூமிக்குரிய மேன்மையான காரியங்களுக்காக என்ன பண்ணான், அதை அலட்சியம் பண்ணி அவன் விட்டு விட்டனாலதான் அவனும் இழந்து போகிறவனாக காணப்பட்டான். ஆனால் யாக்கோபு அதை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாய் காணப்பட்டபடினால அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறவனாக, ஏசாதை ஒருவேளை சாப்பாட்டுக்காக அதை விட்டு கொடுக்கும் போது அதை பெற்றுக்கொண்டு அதற்கென்று அவங்க யாக்கோபு வாழ ஆரம்பிச்சாங்க. அவன் பெற்றுக்கொண்டது மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் நீங்க ஃபுல்லா நீங்க அந்த ஆதியம் ஃபுல்லா நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அதன்படியே வாழ ஆரம்பிச்சான். அவனுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாவற்றையும் அதன்படியே அமைத்துக் கொள்ள ஆரம்பிச்சான். இந்த ஏசாவை நீங்க பாத்தீங்கன்னா, இவன் போய் கானான் தேசத்துல இருக்கக்கூடிய பெண்ணுங்களோட அவன் கல்யாணம் பண்ணிக்கிறவனாய் காணப்பட்டான். இஸ்மவேல் கூட்டத்திலிருந்து அவன் போய் பெண் பிள்ளைகளை பார்த்து அவர்களோட கல்யாணம் பண்ணிக்கிறவனாய் காணப்பட்டான். அது ஈசாக்குடைய இருதயத்துக்கு அது விசனமாக மனமடிவாய் அவனுக்கு காணப்பட்டுச்சு. ஆனா யாக்கோபு பாருங்க, தன் தாயும் தகப்பன்னு சொல்லுகிறபடி அவன் மாமன் வீட்டுக்கு போய் அங்கே பெண்களை கட்டி திருமணம் செய்து கொண்டு அவன் திருப்பி அந்த தேசத்துக்கு வருகிறது. அதாவது தன் தலையில கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, தனக்கு கொடுக்காத ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஒரு பை சான்ஸ் தனக்கு கிடைத்த அந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணா அவன் சுமந்து கொண்டு போகிறவனாய் காணப்பட்டான். எங்கே சென்றாலும் அந்த தரிசனத்தை அவன் சுமந்து கொண்டு போகிற மனுஷனாய் காணப்பட்டான். அதனால்தான் யாக்கோபை தேவன் நல்ல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து உயர்த்தினார். யாக்கோபுக்கு மாத்திரம் இல்லைங்க, நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு குவாலிட்டியை கொடுத்து வச்சிருக்கிறார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை புரியாம நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கும் ஏசாவுக்கும் வித்தியாசம் இருக்காது. நமக்கு ஏசாவுக்கும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தம் என்ன, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் என்ன, தேவன் நமக்கு என்னென்ன தாளந்து கொடுத்து இருக்கிறாரோ அந்த தாளந்துல நம்ம டெவலப் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை புதைத்து போடுகிறவர்களா இருக்கக்கூடாது. தாளந்த வாங்கின மனுஷன், ஒரு தாளந்த வாங்கின கொண்டு போய் புதைத்து போட்ட போது கர்த்தர் அவன் மேல கோபமானார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவனை கொண்டு போய்
நரகத்துக்குள்ள தள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவன் தன்னுடைய திட்டத்தை வைத்து வைத்திருக்கிறார், தன்னுடைய சித்தத்தை வைத்து வைத்திருக்கிறார், தன்னுடைய தாளந்துகளை வைத்து வைத்திருக்கிறார். அதை நம்ம டெவலப் பண்ணாம இந்த ஏசா எப்படி ஒருவேளை சாப்பாட்டுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டானா, அதே போல இந்த உலகத்தின் நன்மைக்காக, உலகத்தின் மேன்மைக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் மறந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கும் ஏசாவுக்கும் வித்தியாசம் இருக்காது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கு தேவன் நம்மளை அழைத்தார், ஏன் தேவன் நம்ம மேல அன்பு கொண்டார், ஏன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மளை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் உணர்ந்து வாழ்கிற பிள்ளைகள். இதுதான் ஏவாளுக்குள்ளும் காணப்பட்டுச்சு. நல்ல தேவ திட்டத்தை கொடுத்து ஆண்டவர் ஏவாளை படைக்கும்போது ஏதாவது தீமையான காரியத்தை வச்சு படைச்சாரா? ஒரு தீமையான காரியத்தை வச்சு நல்ல குவாலிட்டியா அவளுக்குள்ள வச்சுதான் தேவன் படைத்தார். ஆனா அந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவன் தனக்கு கொடுத்த திட்டத்தையும் தேவன் தனக்குள்ள வைத்திருக்கிற தாளந்தையும் டெவலப் பண்ணாம தேவையில்லாமல் பிசாசு கொடுக்கக்கூடிய ஆலோசனையை டெவலப் பண்ண ஆரம்பிச்சார். அதை டெவலப் பண்ணி அதுல போய் விழுந்து கீழ்ப்படியாமை வந்து அந்த கனியை புசித்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாள். இப்ப நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சித்தத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்துதான் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த பூமிக்கு எல்லாம் தேவன் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறாருங்க. அதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக ஒரு சின்ன காரியத்தை தேவன் நம்மளோட கையில கொடுத்தான்னா அதுல நம்ம பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக, அதுல நம்ம டெவலப் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது சின்ன காரியமா இருக்கலாம், சின்ன ஊழியமா இருக்கலாம். ஈவன் நீங்க இங்க அந்த இடத்த நீங்க கூட்டுறீங்க, நீங்க கிளீன் பண்ணினா கூட அதை நீங்க பெஸ்டா பண்ணணும். சின்ன ஊழியம் சின்ன காரியமா இருந்தாலும் அது தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறனா அதை நம்ம டெவலப் பண்ணதான் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். பெரிய காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணும், ஆனா பெரிய காரியத்தை மாத்திரம் நான் செய்வேன்னு சொல்லி நிக்க கூடாது. நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே என்னை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்க வேண்டும், செபிக்க வேண்டும். ஆனா பெரிய காரியத்தை கொடுத்தா மாத்திரம் நான் செய்வேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம என்ன பண்ண வேண்டும், டெவலப் ஆக வேண்டும். ஏன் சிரிச்சேன்னா வடை எப்படி டெவலப் ஆகுது அது மாரிதான் டெவலப் ஆகணும். கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமமா செய்யும் போது உண்மையிலே அதுல ஆண்டோட ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன காரியத்தை ஆண்டு உங்கள்ட்ட கையில கொடுத்துருக்கிறாரோ, உண்மையில என் வாழ்க்கையில் நான் சாட்சியா எனக்கு நான் முதல்ல ஆண்டவர் கொடுத்தது ஆளுங்களை எடுத்து விடுறதான். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி என் கையில கொடுத்தாரு. அதுல எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உற்சாகமாய் செய்ய முடியுமோ அதை நான் உண்மையை உத்தமமா செஞ்சேன். அதை பார்த்துதான் அதை டெவலப் பண்ண, அதுலதான் நாங்க டெவலப் பண்ணது. ஆக்சுவலா எங்களுடைய பிரசங்கங்களை நான் எங்க பிரசங்கம் பண்ண கத்துக்கிட்டேன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட்ல ஆளுங்களை வச்சு நான் கூட்டிட்டு போகும்போதும் கொண்டு வரும்போதும் அவங்கள நான் பேச ஆரம்பிப்பேன், கேட்க ஆரம்பிப்பேன். அவங்க வாழ்க்கையை குறித்து காரியங்களை குறித்து பேச ஆரம்பிக்கும் போது சில ஆலோசனைகள் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்போம். வசனத்தை வச்சு சில ஆலோசனைகள் சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கேருந்தா பிரசங்கம் எனக்கு டெவலப் ஆனிச்சு. எனக்கு யாரும் ஒரு பிரசங்க பீடத்தை போட்டு நீ ஏறி பிரசங்கம் பண்ணி நான் அவனை உருவாக்கலாம்னு சொல்லி உருவாக்கல. வெளியில நின்று பாளையத்துக்கு புறம்பே நின்று ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அதுல கர்த்தர் எங்களை உருவாக்க ஆரம்பிச்சோம். அதை நான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அது சின்ன ஊழியம் தான், ஆளுங்களை எடுத்துக்கொண்டு விடுறது. உண்மையிலே எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் இந்த ஆராதனை முடிச்சுட்டு நாங்கள் தோஹா மெயின் சர்ச்சில் 9 மணிக்கு எங்களுக்கு எல்லா ஆராதனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்ல அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்கீங்களா? டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல கடைசி நைட்டு 9 மணிக்கு போய் பாருங்களேன், ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டே இருக்கும், அடிச்சு பிடிச்சி ஏறிட்டு இருப்பாங்க. அதே போலதான் எங்க அனுபவம் இருக்கும். 9 மணிக்கு ஒவ்வொரு ஆளுங்களை அனுப்பணும். துக்கான் வரைக்கும் நாங்கள் ஆளுங்களை டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணி அனுப்பணும். எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு நாங்கள் போய் சார் 11 மணி ஆகும் வீட்டுக்கு. அதாவது உண்மை உத்தமம் உற்சாகமா இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்க அதை நம்ம எப்படி இன்னும் டெவலப் பண்ண முடியும் என்று சொல்லி டெவலப் பண்ண ஆரம்பிச்சனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை பார்த்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கத்தக்க கிருபை எனக்கு கொடுத்தார். அதனாலதான் அவங்களை என்கரேஜ் பண்ண, உங்க கையில ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்க வேண்டும்.
அதுல நீங்க டெவலப் ஆக தான். ஆனா எல்லா மனுஷன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. ஆரம்பிக்கும் போது அந்த பெரிய திட்டத்துல ஆரம்பிக்க மாட்டாரு. சின்ன 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 காரியத்தை கற்றுக் கொடுத்து தான் ஒரு ஸ்டேஜ் நம்மளோட வாழ்க்கையின் கடைசி 10 வருஷம் 5 வருஷத்துலதான் அந்த பரிபூர்ண திட்டத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வச்சு நடத்துகிறவராக இருப்பார். அதுவரை தேவன் நம்மளை உருவாக்கிட்டு இருப்பார். அகஸ்டின் ஜெபக்குமார் அவனுடைய சாட்சி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அவர் 60 வயதுல போத ஆண்டவரே நான் இதோட ரிட்டையர் ஆகிக்கிறேன், அடுத்த ஜென்ரேஷனை நான் என்ன பண்றேன், நான் எழுப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், இப்பதான் உன் ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆயிருக்குன்னாராம். இனிமேதான் நீ பறக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி, என்னைக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும் என்று சொல்லி அவர் நினைத்தாரோ அன்னைக்குதான் ஆண்டவர், இன்னைக்குதான் நான் உன்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியங்கள் மாறுனிச்சு. ஆண்டவர் தேசமாய் கொண்டு போய் அவரை கொண்டு பலத்த காரியங்களை தேவன் செய்வதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்ததை, ஏசாவுக்கு கொடுத்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை டெவலப் பண்ணாம உலக ஆசீர்வாதத்துக்காக அதை விற்று போடுகிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு ஏசாவுக்கும் அநேக தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் கிடையாதுங்க. அநேக தேவ பிள்ளைகளுக்கு வித்தியாசம். இன்னைக்கு அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். நம்ம இந்த உலகத்துடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை விற்று போட்டு இருக்கிறோம். நம்ம செய்யாம போனோம்னா அடுத்த ஆளை வச்சு ஆண்டவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார். நான் ஒழுங்கா இந்த இடத்துல ஊழியம் செய்யாம இருந்தேன்னா, நான் உத்தரவாதம் உள்ளவனா இந்த இடத்துல எனக்கு பதிலா ஆண்டவர் வேற ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த பயம் இல்ல, இந்த எச்சரிப்பு எப்பொழுதும் எனக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடி வரேன், ஏன் என்ன பலவீனமா வந்து நிக்கிறேன்னா, கொடுத்த காரியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்ய வேண்டும் என்கிறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நாள் நான் என்ன பண்ணக்கூடாது, அல்லல் தட்டக்கூடாது. அதனால்தான் ஒவ்வொரு நாள் எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் ஓடி வந்து நிற்கிறது காரணம் என்னவென்றால், தேவன் நம்மளை நம்பி கொடுத்தால் அதில் டெவலப் ஆக வேண்டும், அதை உண்மை உத்தமமாக செய்யும். அப்போதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு தேவன் கொண்டு போவார ஒழிய, நம்ம இதுலேயே நம்ம திருப்திப்பட்டு இருந்தோம்னா அடுத்த லெவலுக்கு தேவன் நம்மளை கொண்டு போக மாட்டான். அப்போ உங்களோட வாழ்க்கையிலும் தேவன் உங்களோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் டெவலப் ஆக பாருங்க. உங்களுக்குள்ள தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அதுல டெவலப் ஆக பாருங்க. உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை, பாடுகள், உபத்திரங்கள், வேதனை எல்லா நேரத்திலும் அந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணி பாருங்க. சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்பட்டு உட்காராதீங்க, ஒரு மூலையில போய் நீங்க முடங்கி விடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசங்கிறத வைத்து வைத்திருக்கிறார். அது கடுகளவு இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ண முடியும், உங்க பிரச்சனையில தாங்க உங்க விசுவாசத்தை நீங்க டெவலப் பண்ண முடியும். பை தேரிட்டிக்கலா நீங்க பண்ண முடியாது, பிராக்டிக்கலா தான் உங்க விசுவாசத்தை நீங்க டெவலப் பண்ண முடியும். தேரிட்டிக்கலா நான் எவ்வளவு வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், வேதத்துல கூட எவ்வளவோ அற்புதங்களை எடுத்து சொல்லலாம், விசுவாசத்தை பெருக்குவதற்கு எவ்வளவு நான் பிரசங்கம் பண்ணலாம், அது உங்களை டெவலப் பண்ணாது. பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை வச்சுதான் நீங்க என்ன பண்ண வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசத்தை டெவலப் பண்ண வேண்டும். அது டெவலப் ஆக உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அந்த டெவலப் ஆக யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். அவனுடைய வாழ்க்கை நீங்க படிச்சு பாருங்க. தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு காரியத்தையும் அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் டெவலப் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். அவனை கொண்டு போய் மாமா வீட்டுக்கு போகும்போது அவனை கொண்டு போய் ஆடு மேய்க்க விட்டுருவான். அவனுடைய தொழில் மேய்ப்ப தொழில். ஆடு மேய்க்க விடும்போது அந்த வேலையை உண்மையும் உத்தமமா அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். ராத்திரி பகல் என்று சொல்லி, வெயில் பனி என்று சொல்லி பாராதபடிக்கு முழுவதுமாக அங்க நின்று அவன் என்ன பண்ணான், வேலை பார்க்கிறவனாக, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பர்சனாக அவன் காணப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 31ஆம் அதிகாரம் 38ல இருந்து 40 வரை உள்ள வசனத்தை வாசி. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது.
இவ்விதமாய் பாடுபட்டேன். தன் கரத்துல கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷனா இருந்து ராத்திரி பகலா இந்த மந்தையவன் மேய்க்கிறவனாக காணப்பட்டான். பகலையும் களவு போகாதபடிக்கு ராத்திரியும் களவு போகாதபடிக்கு அவன் பாதுகாக்கிறவனாக இருந்தான். அதனாலதாங்க கர்த்தர் அவனை நம்பி விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கையில கொடுத்தார். அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி அவன்கிட்ட காணப்பட்டுச்சு. நீங்க நம்மள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி இருக்கா? ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை நாம் உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும்? நாம் அதை டெவலப் ஆகிற பிள்ளைகளாக, அதை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக, அதுல இன்னும் நாம் பெருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல நான் விசுவாசத்தை குறித்து சொன்னேன். பரிசுத்தமும் அப்படிதான். நம்மளோட வாழ்க்கை ஆண்டவர் பரிசுத்தங்கிற ஒரு எண்ண சிந்தனை நம்மளோட வாழ்க்கையில போட்டு வச்சிருக்கிறார். அதுல நம்ம டெவலப் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த பரிசுத்த வாழ்க்கையில நாம் டெவலப் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் காணிக்கை கொடுப்பதில் நாம் டெவலப் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுத்து உதவுகிற அதுல நாம் டெவலப் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்று செய்கிற ஊழியத்துல நாம் டெவலப் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏசாட்ட அந்த குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் அவனை தான் முன்குறிச்சார். சிரேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுடைய தலையில தான் ஆண்டவர் முன்குறிச்சார். ஏசா தான் அதுக்கு அது ஆக்சுவலா ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் யாக்கோபு மேல இருந்துச்சு. ஏன்னா இவனுடைய சுபாவங்கள், இவனுடைய குவாலிட்டி ஆண்டவர் முன்னறிந்ததுனால இவன் என்னத்தை கொடுத்தாலும் அவன் அலட்சியம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான் என்று சொல்லிதான் அன்னைக்கு ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் யாக்கோபு மேல இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிற, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ இரக்கமாய் இருப்பேன், எவனில் கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறான் அவனை கடினப்படுத்துகிறார். அதாவது நம்ம ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்ம கையில கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியே, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனத்தை அள்ளல் தட்டுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவன் நம்ம மேல இன்னும் கிருபை பாராட்ட மாட்டார். யாக்கோபுடைய காரணம் அவங்களுக்கு திருப்பி சொல்றது, கொடுத்த காரியத்துல உத்தரவாதம் உள்ள வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பாபிலோனும் அவருடைய சித்தத்தை செய்வார்களாம். கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் பாபிலோன்ல இருந்தாலும் தேவ சித்தத்தை அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? நிறைவேற்றுவார்கள். ஏசா நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 16-17 வாசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாம் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். தனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் அலட்சியம் பண்ணினால பின்னாட்கள் அவனுக்குள்ள மனம் மாறுதல், அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்ப அனுபவம் வந்தால் கூட அதை காணாமல் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஏசாவுடைய வாழ்க்கையை போல இருந்து விடக்கூடாது. இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக, உலகத்துடைய நன்மைகளுக்காக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் இழந்து வாழ்ந்து விடக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற
பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நமக்குள்ள ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அந்த நற்பொருளை, தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற தாளந்து, கிருபை, வரங்களை என்ன பண்ண வேண்டும்? நாம் காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை நாம் ஏசாவை போல அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. அதான் பவுல் இங்க சொல்லும்போது, நல்ல உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீ காத்துக்கொள், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீ காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது, அதை உதாசீனம் பண்ணக்கூடாது, அதை விட்டு நாம் வெளியே ஓடக்கூடாது. உலக காரியங்களுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த அழைப்பை வைத்திருக்கிறாருங்க. யாரையும் ஆண்டு அந்த பூமியில சும்மா படைக்கவே இல்லை. சும்மா அந்த பூமியை நிரப்புறதுக்கு ஜனத்தொகை வேணும்னு சொல்லி உங்களையும் என்னையும் தேவன் படைக்கவில்லை. ஒவ்வொரு பிள்ளையும் இந்த பூமியில படைக்கும் போது ஒரு நோக்கத்தோட, ஒரு சித்தத்தோட, ஒரு திட்டத்தோட தான் தேவன் படைத்தார். ஆனால் அநேகர் எப்படி ஏசாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறனால்தான் அந்த திட்டத்தை நம்மளோட வாழ்க்கையில நிறைவேற்றப்படாமல் ஏதோ சில ஆசீர்வாதங்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோமா, அதுலயே நம்ம திருப்தியாகி போய் விடுகிறோம். அதுலயே நம்ம திருப்தியா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது. மேல பரலோகம் போனாதான் தெரியும். பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து இந்த பரலோகத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி. நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து ஏதோ ஒரு பரதேசியா அந்த பரலோகத்துல வந்து சேர்ந்துட்டேனே, ஒண்ணு இல்லாதவனா இந்த பரலோகத்துல வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி அங்க போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. இந்த பூமியில தேவன் கொடுத்திருக்கிற நாட்கள்ல நாம் உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக, தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த திட்டம், தாளந்து, வரங்கள், கிருபைகள், அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் டெவலப் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? குன்றி விடக்கூடாது. அதனால உங்களுக்கு என்று தேவன் அப்படி உங்களுக்கு வந்து தேவன் எனக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவரே, என்ன படைச்சோட நோக்கம் என்ன? என்ன ஒரு இந்தியனா நீங்க பிறக்கச்சோட நோக்கம் என்ன? என்ன ஒரு ஸ்ரீலங்கனா நீ பிறக்கச்சோட நோக்கம் என்ன? இந்த தேசத்துல கொண்டு வந்து என்னை வைத்ததுக்கு உண்டான நோக்கம் என்ன என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்லுவாருங்க. உங்களை குறித்து உண்டான திட்டம் என்ன, சித்தம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் அழகா சொல்லுவார். அதை பெற்றுக்கொண்ட நீங்க அதன் பாதையில ஓட ஆரம்பிக்க வேண்டும். அதை நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. பெரிய காரியங்கள்னா அதுல நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டாலே ஆண்டோடைய நேசம் இன்னும் உங்களோட வாழ்க்கையில அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நேசம் தான் கிருபை, அந்த நேசம் தான் தயவு. அது இன்னும் நம்மளோட வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். அதனால தயவு செய்து அந்த தேவ நோக்கம், தேவ சித்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏசா பாருங்க, அவன் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்து மேல. தனக்கு கிடைக்கல அந்த சான்ஸ், ஆனாலும் எப்படியாக நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். அவன் ஏசாவை ஏமாத்தினான். நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது ஏமாத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா நீங்க டெப்தா போய் பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய லைஃப் ஸ்டைலு அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஒத்து வராத ஒரு லைஃப் ஸ்டைல். அப்படி ஏமாத்திலாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை. ஆண்டவர் அவனுக்கென்று அவன் முன் பிறந்தானா ஆண்டோடைய பிரமாணம் ஆண்டவர் மாற்ற மாட்டாரு. ஆனா அதை அவன் உதாசீனப்படுத்துறவனாய் காணப்பட்டனால, அதற்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழாதனாலதான் ஏசாவுடைய அது யாக்கோபுக்கு போகப்பட்டுச்சு. அதேதான் சவுளுடைய வாழ்க்கை. சவுல் அழைக்கப்பட்ட அழைப்பு முதல் ராஜா சேஷ்ட புத்திரம் உள்ளவனாய் அவன் அழைக்கப்பட்ட போதிலும் சவுல் அதை இழந்து போனால்தான் தாவீதுக்கு அது கைமாறி போனுச்சு. இப்ப நம்ம அதை இழந்து போனோம் என்றால் அது மற்றொரு இடத்துல நம்ம அது கடந்து போகும் அந்த ஆசீர்வாதம். அது எல்லாம் இப்ப நமக்கு தெரியாது. இப்ப நம்ம இருக்கிற அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல திருப்திப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். பரலோகம் போனதுக்கு அப்பதான் தெரியும் இவ்வளவு ஆசீர்வாதங்களை இழந்து
ஒரு குருடனான அந்த பூமியில வாழ்ந்துட்டேனே என்று சொல்லி நம்ம அங்க போய் தான் நம்ம வந்து வருத்தப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம். அதனால நீங்க புரிந்து கொள்ள, உங்களோட அழைப்பை புரிந்து அதன்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். யாக்கோபு முற்பிதாக்களை பார்க்கும் என் ஆசீர்வாதம் மேன்மையானது, என்னுடைய ஆசீர்வாதம் அந்த பூமியை நிரப்பும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தனை ஏற பண்ணுவார் என்று சொல்லி யாக்கோபு சொல்வது போல நம்மளை என்னென்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி கொஞ்ச நாள்ல சொல்லப்படும் என்று சொல்லி யாக்கோபை குறித்து வேதம் சொல்லியது போல நம்மளையும் கர்த்தர் அப்படியாய் மாற்றுவாருங்க. அதனால அதுக்கு உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக புரிந்து நீங்க வாழ ஆரம்பிங்க. ஏசாவை போல ஒரு நாளும் வாழ்ந்து விடாதீங்க. ஒபதியாங்கிற புஸ்தகம் இருக்கு, ஒரே ஒரு அதிகாரம், அதை வீட்டுல போய் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. ஏதோம் என்று சொல்லி அங்க ஆரம்பிக்கும் ஏசாவுடைய காரியங்களை குறித்து அந்த தீர்க்கதரிசி சொல்லுவதை நான் பார்க்க முடியும். அதை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. ஏதோம் சந்தைன்னு சொல்லி அந்த ஏசாவுடைய வம்சத்தை குறித்து அங்க ஆண்டவர் சொல்ல. முதலாவது அவனுடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிற காரியம், தனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியான தன்னுடைய தலையில் வைக்கப்பட்ட தேவ திட்டத்தை இழந்து வாழ்ந்தனால தேவன் அவனை நேசிக்க கூடாமல் போய்விட்டது. ஆனால் அதற்கு பாத்திரவனா இல்லாமல் பிறந்த போதிலும் அந்த பாத்திரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தனால, அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனால, ஏன்னா நீங்க வந்து ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா 25ல 27 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். இதை குறித்து நான் பேசினா இன்னும் 1 மணி நேரம் நான் பேசலாம். ஏசா எப்படி இருந்தானா? வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு, ஆமா, இதை சிம்பிளா உங்களுக்கு சொல்லனா, சில பேரை 24 hours லுல்லுல பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? சில பேரை எப்போ போனாலும் லுல்லுல சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. 6:30 முடிஞ்சு போனா அங்க ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். காலையில போனாலும் மத்தியானம் போனாலும். இது யாருன்னா வன சஞ்சாரி. வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரி. போனமா, தேவையானதை வாங்கினமா, வந்தமான்னு சொல்லி கூடாரவாசியா மாறணும். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசி. தேவையில்லாம சுத்திக்கிட்டு தேவையில்லாம போய் அதில் செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கிடைக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல கூடாரவாசி அவனுக்கு என்ன பெரிய காரியம் இருக்கும். ஒண்ணு, பெற்றோர்கள் என்ன சொல்லிடுறாங்களோ அதை கேட்டு அவங்களுடைய வேலைகளை செய்து கொடுக்கறவனா இருப்பான். இல்லையா, பாக்கி நேரத்துல உட்காந்து தேவ சமூகத்துல உட்கார்றதுல வீட்டுல ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல உட்காந்து பாருங்களேன். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் செல்லு பார்க்கலாம், அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பை ஃபோர்ஸா என்ன பண்ணுவோம், சரி கொஞ்ச நேரம் பைபிள்னாவது எடுத்து படிக்கலாமேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அதுக்குதான் கூடாரவாசியா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஏசா வன சஞ்சாரியுமாய் இருந்தான், ஊரு சுத்தரவனாய் இருந்தனாலதான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போகிறவனா இருந்தான். யாக்கோபு கூடார வாசியாய் இருந்து பெற்றோர்களுக்கு நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அவன் காணப்பட்டான். நல்ல அவனுக்கு கீழ்ப்படியில் இருந்துச்சு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியம் காணப்பட்டுச்சு. அப்ப நம்ம கூடார வாசியாய் இருக்க வேண்டும். வரக்கூடிய நாட்கள் அந்த கூடார வாசியை குறித்து நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு டைம் இல்லை. அடுத்தது நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 7, 8, 9, 3 வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனுடைய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயோத்தின் சகோதரியாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். அதாவது பெற்றோர்களுக்கு இந்த சந்ததியில போய் கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. ஈசாக்குக்கு
பிடிக்காது என்பதை தெரிந்திருந்தும் இந்த ஏசா என்ன பண்ணா, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறவனாக காணப்பட்டான். இது ஒரு கேரக்டருங்க. ஆக்சுவலா இதை குறித்து நான் பேசுறேன், கொஞ்சம் டீப்பா பேசுனா, சில மனிதர்கள் மற்றவங்க வருத்தப்படுவாங்க, மற்றவங்க வேதனைப்படுவாங்கங்கிற எண்ணமே அவங்களுக்குள்ள வராது. மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஆட்கள் நீங்க அவங்க சிம்பிளா சொல்லுவாங்க, ஏதோ நான் பேசிட்டேன் அப்படிங்குவாங்க. அப்படி கிடையாது, அப்படி இருக்கவே கூடாது. ஏதோ நான் பேசிட்டேன், மனசுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் அதெல்லாம் பொய். இருதயத்தை நிறைவினால்தான் வாய் பேசும். இப்ப நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நம்மளுடைய கிரியைகள் அடுத்தவர்களை வேதனைப்படுத்தக்கூடியதாய் காணப்பட்டுச்சுன்னா, தயவு செய்து அதை மீண்டும் மீண்டும் நம்ம செய்யக்கூடாது. இந்த ஏசா, இந்த கேரக்டர் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, ஏசா என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் கானானிய இடத்துல போய் பெண் கொள்ளுவான். ஈசாக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஆபிரகாம் சொல்ல, என் பிள்ளைக்கு இந்த கானான் தேசத்துல நீ பெண்ணை பார்க்க கூடாது, நீ நேரா என்னுடைய ஊருக்கு போ என்று சொல்லி அங்க எலியேசரை அனுப்புவான். நீங்க யாக்கோபு ஈசாக்கு நீங்க மேல உள்ள வசனத்தை வாசிங்கன்னா, யாக்கோபுக்கு நீங்க பெண் கொள்ளாத, நீ நேரா போ, மாமா வீட்டுக்கு போய் என்று சொல்லி அனுப்பு. அது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஏசா போய் என்ன பண்ணுவான், இந்த கானானியர்களிடத்திலையும் இஸ்மவேல் கூட்டத்திலையும் பெண் கொள்கிறதுனால மேலும் மேலும் ஈசாக்குடைய இருதயம் வேதனைப்படும்படியான காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சில மனிதர்கள், சில பிள்ளைகள் பெற்றோருடைய இருதயத்தை மேலும் மேலும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உணர்வே வராது. எத்தனை தடவை அவங்க செஞ்சாலும் ஒரு உணர்வே, ஐயோ நம்ம இந்த செய்யற காரியத்தினால, நம்ம இப்படி பேசுகிறதுனால நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளோட கூட இருக்கிறவங்க வேதனைப்படுவாங்களே, இந்த காரியத்தை செய்கிறதுனால அவங்களுடைய இருதயத்துல வேதனை வருமேங்கிற சொல்லி ஒரு உணர்வே இருக்காதுங்க. திருப்பி திருப்பி அதே காரியத்தை என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏசாவுடைய சுபாவம். இது யாருடைய சுபாவம்? ஆனா யாக்கோபு பாருங்க, சொன்னாங்க ஓகேன்னு கீழ்ப்படிஞ்சு, அவன் எங்க இருக்கு, மாமா ஊர் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்படியாப்பட்ட ஜனங்கள் யாரு இருப்பாங்களோ ஒன்னும் தெரியாது யாக்கோபுக்கு. ஆனா பெற்றோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி கீழ்ப்படிந்து அப்படியே அவன் கடந்து சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். ஆனா ஏசா பெற்றோர்களோட கூட இருந்த போதிலும் மேலும் மேலும் அவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். தயவு செய்து பிள்ளைகளாகிய சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றோர்கள் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூட பிரயாணம் பண்ணவர்களை மேலும் மேலும் வேதனைப்படுத்தாதபடி நம்மளுடைய வாயின் வார்த்தைகளையும் நம்மளுடைய கிரியைகளையும் காத்து கொள்ள வேண்டும். இது நீங்க காத்து கொள்ளாமல் போனீங்கன்னா, ஏசாவுடைய கேரக்டர், ஏசாவுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. அந்த சுபாவம் காணப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா என்னத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்? தேவனுடைய வெறுப்பு. சாபம் கூட சொல்ல வேண்டாம், தேவனுடைய வெறுப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏசாவுடைய சுபாவம், ஏசாவுடைய கேரக்டர் என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ள இருக்கும். நம்மளால யாராவது வேதனைப்படுத்துறாங்களே, இந்த காரியத்தை நம்ம செய்யறதுனால யாராவது வேதனைப்படுறா, தயவு செய்து அடுத்த தடவை அதை செய்யாம நீங்க அதை மாத்திக்கொள்ளுங்க. நம்ம பேசுறதுனால ஒருத்தன் வேதனைப்படுறாங்களா, பேசாமே இருந்துருங்க. உங்களை குற்றவாளின்னு சொன்னா பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். உங்களை ஆகாதவங்க சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டு நீங்க அமைதியா இருந்துட்டு, நம்ம பேசினா அவன் வேதனைப்படுறானா, அமைதியா இருந்துக்கிறது நல்லது. அவ்வளவு. ஏன்னா இது தேவனுக்கு பிரியமா இருக்கும். தேவன் பாப்பாரு, எனக்காண்டி என் பிள்ளை என்ன பண்ணிக்கிறான், அமைதியா போறான், அவனுடைய நியாயத்தை நான் எடுத்து பேசுவேன்னு சொல்லி நமக்காக கர்த்தர் வழக்காடுவார். நீங்க உங்களுக்காக வழக்காடினீங்கன்னா வருஷம் ஃபுல்லா நீங்க வழக்காடிட்டு தான் இருக்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்காண்டி கர்த்தர் யுத்தம் செய்கிறவராக இருப்பார். அதனால தயவு செய்து நம்மளால, நம்மளுடைய கிரியைகளால யாராவது வேதனைப்படுற, நம்மளுடைய பேச்சினால யாராவது வேதனைப்படுகிறார்கள் என்றால் அந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்து போடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மேலும் மேலும் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில ஏசாவுடைய சுபாவம் வெளிப்படும். ஏசாவுடைய சுபாவம் வெளிப்பட்டுச்சுன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. நாமும் யாக்கோவை போல இந்த பூமியில் என்ன பண்ண வேண்டும், வாழுகிற பிள்ளைகளாக இருக்கணும். யாக்கோவை போல நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற அந்த தேவ திட்டத்தை பற்றி கொண்டு அதுல நாம் டெவலப் ஆகிற பிள்ளைகளாக, சின்ன காரியம், நான் திருப்பி சொல்றது, சின்ன ஊழியமா இருந்தால் கூட அதுல நீங்க டெவலப் ஆக வேண்டும். அதை நம்ம எப்படி இன்னும் நம்ம இந்த காரியத்துல வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து நாம் அதன்படி செய்ய ஆரம்பித்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை நம்பி பெரிய பொறுப்பை கொடுப்பார். இதுல நம்ம
உதாசனம் ஒரு இதுதானே பார்த்துக்கலாம், இதுதானே அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளை நம்பி பெரிய காரியத்தை கொடுக்க மாட்டார். அதனால கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியில உண்மையும் உத்தரவாதம். அதனால எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உண்மையும் உத்தரவாதமா இருங்க. அதே போல அடுத்தது கூடார வாசியாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. தேவையில்லாம ஊரை சுத்துறதெல்லாம் விட்டுட்டு கூடார வாசியாய் தேவனுடைய ஆலயத்தை அமர்ந்து நீங்க தேவனை தேடுகிற பிள்ளைகளாக நீங்க இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில கடந்து வரும். அதே போல நீங்க அடுத்தவர்கள் நம்மளால வேதனைப்படுகிறார்கள் என்றால் தயவு செய்து அந்த காரியத்தை ரிப்பீட் பண்ணாதீங்க. நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை நினைத்து எப்பொழுதும் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். என் பிள்ளை இருக்காங்க, என் பிள்ளை, என் மகள் இருக்கா, என் மகன் இருக்கான், என்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நாம் கொடுக்கிறவர்களாய் மாற. நம்மளை நம்பி பெற்றோர்கள் மாத்திரங்க, நம்மளை நம்பி இருக்கிற வாழ்க்கை துணை, மற்றவர்கள் எல்லாருக்கும் நாம் என்ன பண்ண வேண்டும், நம்மளால யாரும் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தோடு நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழ ஆரம்பித்தோம் என்றால் யாக்கோபை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயர்த்துவாருங்க. நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவர் ஆல்டர்னேட் திங்கே கிடையாது. ஆண்டவர் அப்படியா உயர்த்துகிறவராக. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு பெரிய ஒரு ஆசை, எப்படியாவது ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்ட வேணும். ஆனாலும் அந்த பொறுப்பை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சாலமோனுடைய கையில கொண்டு போய் கொடுக்கிறார். ஆனா அந்த பொறுப்பு சாலமோனுக்கு போனாலும் அந்த ஆலயத்துக்கு உண்டான எல்லா பொருளையும் சேகரித்து வச்சு போறனா இருந்தாங்க. அந்த குவாலிட்டி, அந்த டெவலப், அந்த தன்னை கொண்டு கத்து அந்த காரியத்தை செய்யாமல் போனால் கூட அதற்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் நான் செய்து வைப்பேன் என்று சொல்லி ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் அவன் சேகரித்து வைக்கிறவனா இருந்தான். அதனாலதான் போதும், டைம் ஆயிடுச்சு. அதனாலதான் கர்த்தர் தாவீதை என்ன பண்ணாரு, மேன்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்தார். இப்ப நம்மளையும் கர்த்தர் அப்படியா உயர்த்த வேண்டும் என்றால் இந்த நாளில யாக்கோபை போல நாம் மாற வேண்டும். யாக்கோபுடைய சுபாவம் நமக்குள்ள வர ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய. ஒரு விஷயம் எழுந்து செபிக்கலாமா? இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் எல்லாம் செபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ராஜ் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு விஷயங்கள் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களையும் ஆண்டவரே முன்குறித்த தேவன் ஆண்டவரே, எங்களை குறித்தும் ஆண்டவரே ஒரு சித்தத்தை வைத்திருக்கிற தேவன், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷனம் தரிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் விட்டு வாழ்கிற பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான காரியங்கள் ஆண்டவரே செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் அந்த நாளில் எங்களை நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய திட்டம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் எல்லாவற்றையும் இந்த நாட்டில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அதன்படி அவர்கள் வாழத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாவை போல் ஆண்டவரே நாங்கள் யாரும் வாழ்ந்திடாதபடி ஆண்டவரே எங்களுக்கென்று முன்குறித்த காரியத்தில் இன்னும் நாங்கள் ஆண்டவரே உண்மையை உத்தமமாய் ஆண்டவரே அதை டெவலப் பண்ணுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாவை போல் ஆண்டவரே அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஆண்டவரே அவன் அலட்சியம் பண்ணி நான் பின்பு ஆண்டவரே மனம் மாறுதலை அவன் தேடியும் காணாமல் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் உணர்வை தாங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஒரு உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு ஆண்டவரே கிருபைகளை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கூடாரவாசியாய் வாழ ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க ஆண்டவரே உம்மோடு வரவாட கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்களும் ஆண்டவரே எந்த பிள்ளைகளும் எங்களால் வேதனைப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் வைத்து
வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்புல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓடத்தக்கதாய் கர்த்தனை கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. மே நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா ஆண்டவரே, நன்றியோடு மே சோதரிக்க அந்த நாளிலும் ஆண்டவரே வந்த யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாக்கோபு சொல்வது போல ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கலும் மேற்பட்டதாய் காணப்பட்டது என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே, நாங்களும் அப்படியாய் சாட்சி சொல்லத்தக்கதாய் எங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. எங்களையும் எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. எங்களையும் சித்தத்தின் மையத்தில் வைத்து கத்தனி ஆண்டவரே பயன்படுத்த முடியாது செபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி ராஜா, உமக்காகத்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி தேவ கரத்துல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதில் தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதில் தானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதில் தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதில் தானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதில் தானே. நன்றி ஆண்டவரேப்பா, நடியோடு மே துதிக்கிறோம்ப்பா. அந்த நாளிலும் ஆண்டவரே அவனுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு மே துதிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, யாக்கோபை எப்படி நீர் ஆசீர்வதித்து உயர்த்தினீர் ஆண்டவரே, அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் இந்த நாள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபுடைய தூளை என்ன கூடுமோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அப்படியாய் பெருகத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் நீங்க நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதா.
பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.